ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் போண்டா. வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேங்க. இப்போ ஸ்வீட் கார்னை நம்ம உரித்து எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்னை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்வீட் கார்னை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் ஸ்வீட் கார்னையும் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் போல் கடலை மாவு அதையும் சேர்த்துருக்குறேங்க. அரிசி மாவு 1/2 கப்பு போலங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கலாங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு பக்கமாக வெந்திருக்கு, நம்ம இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லாவே வெந்துருச்சுங்க. வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம 2வது பேட்சும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அதே மாதிரி தாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றுமா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பை.